கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. இந்த 3வது நாள் கூட்டத்திற்கும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். என்னை அருமையாய் அழைத்த போதகர் அவர்களுக்கும் சபையோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றை விட மேலான தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு இந்த நாளிலும் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை நன்றியையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஏற்கனவே 2 நாள் சிந்தித்ததின் அல்லது கற்றுக்கொண்ட சத்தியங்களின் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்னோடி என்கிற தலைப்பிலே உங்களோடு சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் உம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்பதை நாங்கள் முதல் நாளிலே பார்த்தோம். எங்களை நீர் உம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டீர், மீட்டு கொண்டீர். அந்த அளவிற்கு நீர் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர். உம்முடைய சுய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டவர். எங்களை பரிசுத்தர்கள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறீர். ஏனென்றால் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இனி அர்ப்பணித்த நாங்கள் ஒரு செயல் திட்டத்தோடு இந்த நாளிலே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, செயல் திட்டங்களுக்கு எங்களுக்கு மாதிரியாய் இருப்பது கிறிஸ்து இயேசு மாத்திரமே. அதனால் நீர் முன்னோடியாய் எங்களுக்கு முன்பாக விட்டு சென்று இருக்கக்கூடிய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீர் கிருபைத்தார் சுவாமி. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விடாதா என்று ஏக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் உம்முடைய பார்வைக்கு மறைவானது அல்ல. இவைகளெல்லாம் உமக்கு லேசான காரியம். நாங்கள் உம்மோடு நெருங்கி இருப்பதற்கும் உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வளருவதற்கும் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது இவைகளெல்லாம் எங்களுக்கு தானாக கூட கொடுக்கப்படும். அதைத்தான் என்றைக்குமே நாங்கள் விசுவாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடும் பொழுது இவைகளெல்லாம் எங்களுக்கு கூட நீர் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய ராஜ்யம் எங்களுடைய வாழ்க்கையில பெருகத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். பேசுகிற அடியேனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் நல்ல நிலமாக பண்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே கிறிஸ்து நமக்கு முன்னோடி. அவர் முன்னோடியாய் செய்த காரியங்கள் நமக்கு சில மாதிரிகளை விட்டு சென்றிருக்கின்றன. சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒருவேளை நாம் சிலுவையில் சென்று மரிக்க வேண்டும் என்று
நான் போதிக்க இங்கு வரவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். தன் சுயத்திற்கு ஒருவன் மரிக்க வேண்டும். அப்படி என்றால் தான் என்னை பின்பற்ற முடியும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இவைகளை நாம் அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன், அல்லது இவைகளை நாம் உணர்ந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வாழ்வது ஒருவேளை நிஜ வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது அத்தனை பிரயோஜனம் உள்ளதாக இராது. எனவே கிறிஸ்துவை முன்னோடியாக இந்த நாளிலே தேவன் காண்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நாள் நாம் பார்த்ததெல்லாம் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போஸ்தலர் 20:28 குறிப்பிடப்பட்டிருக்கிறதை எடுத்து கூறினேன். அப்படி அவர் சம்பாதித்து நம்மை மீட்டு கொண்ட அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தவான்கள், தன்னுடைய வீட்டார் என்று தேவன் அழைக்கிறார், பார்க்கிறார், வைத்திருக்கிறார். இதை உணராமல் நாம் ஏதோ நான் இந்த உலகத்தில் பரதேசியை போல் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதை உணர்ந்து கொண்டவர்கள், அவர் என்னுடைய மீட்பர், ஆகையினால் அவரை என்னுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழு வாழ்க்கையும் அவர் ஆளுகை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற சத்தியத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அர்ப்பணித்து நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பை மறந்து விடாமல் அந்த அழைப்பை நோக்கி ஆசையாய் தொடர வேண்டும் என்று நேற்றைய தினம் பார்த்து முடித்தோம். அதற்கு பிலிப்பியரிலிருந்து சில வசனங்களை பார்த்தோம். பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறவையான சத்தியங்கள். சரி, அர்ப்பணித்து விட்டோம். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு செயல் திட்டத்தை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர் யார்? He is our forerunner, முன்னோடி, நமக்கு முன்னோடினவர். முன்னாக ஓடினவருக்கு பின்னாடி நம்மளும் ஓடித்தான் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அப்படித்தானே? அதுல ஏதாவது வித்தியாசம் உண்டா? அவர் அங்க ஓடுறாரு, நான் இங்க ஓடுறேன்னா அவரை பின்பற்றி அவர் போன இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம், யாரை நோக்கி பார்த்து? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை என்றுதான் எபிரேயர் 12 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினால அவர் முன்னோடினவர். முன்னோடி அவர் எங்கு சென்றிருக்கிறார்? பிரதான ஆசாரியராய் நமக்குள் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எந்த திரை? இதை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படையிலே சில சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கிக் கொண்டால் இந்த சத்தியங்களை நன்றாக புரிந்து கொண்டு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு ஓட்டம் ஓட முடியும். நான் பேசுகிற இந்த சத்தியங்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம்
ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிடித்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, அதன் அடிப்படையிலே உள்ள சத்தியங்கள் அல்ல. சூழ்நிலைகளை ஆட்கொள்ளுகிறவர் அவர், நமக்கு வேண்டியவைகளை தருகிறவர் அவர். எப்படி அவர் நடத்தினாலும் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் கண்டு கொள்ள வேண்டும். அதுவே நிலையான ஒரு வாழ்க்கை. எனவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் இருந்தது. இவைகளையெல்லாம் லேவியராகமம், யாத்திராகமம் புஸ்தகத்திலெல்லாம் ஆழமாக நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது வெளிப்பிரகாரம், தி அவுட்டர் கோர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அங்கே 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று பலிபீடம், இன்னொன்று தண்ணீர் தொட்டி. ஆசாரியன் அதிலே பலியை செலுத்தி தண்ணீர் தொட்டியிலே கழுவி அதன் பின்பு உள்ளாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுவார். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பொன் விளக்கு அதில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தேவ சமூகத்து அப்பம், தூபபீடம், இந்த 3ம் இருக்கும். தூபபீடம் ஆராதனையை குறிக்கிறது. தேவ சமூகத்து அப்பம் வார்த்தையை குறிக்கிறது. இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற, எண்ணெய் ஊற்றப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று அவர்கள் ஆசாரியர்கள் அந்த ஆசரிப்புக்குரிய காரியங்களை எல்லாம் செய்து வருவார்கள். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு உள்ளாக தேவனுடைய கிருபாசனம் இருக்கும். அங்கே சென்று வருடத்திற்கு ஒரு முறை தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் அங்கே சென்று பலிகளை செலுத்தி அந்த இரத்தத்தை தெளித்து அவன் வருவது உண்டு. இவைகளால் நடைபெறுவது என்ன? அந்த பாவங்கள் மூடப்படுகிறது. அதை முடித்துவிட்டு வெளியே வந்தவுடன் மீண்டும் அவர்கள் பாவத்தில் விழுவார்கள். மீண்டும் அடுத்த வருடம்தான் இதற்கு ஒரு பிராயச்சித்தம் செய்வது. இப்படிப்பட்ட ஒரு விதமான ஒரு முறை இருந்தது. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது இந்த திரைச்சிலை 2ஆக கிழிந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவைகளெல்லாம் நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய சத்தியங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். அவர் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அந்த 3 மணி நேரம் இருளாக இருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. இந்த பின்னணியத்திலே இந்த சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இப்ப அந்த திரைன்னா அவர் அங்க சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். இங்க தேவாலயத்தில், அது பாளையத்திற்கு புறம்பே தேவாலயத்திலே திரைச்சிலை அந்த வெயில் கிழிந்தது. அவர் அங்கிருந்து இதுக்குள்ள போனார் அப்படின்ற அர்த்தம் இல்ல. இதற்குரிய மெய்யான சத்தியங்களை நாம் இன்னும் தொடர்ந்து, இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, இது பழைய ஏற்பாட்டின் முறை, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னான். இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. அந்த ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இது தேவன் உங்களுக்காக கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம். அன்றைக்கு இருந்த உடன்படிக்கை அப்படி. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இதுதான் ஆண்டவருடைய நியமம். ஆனால் இந்த வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் முழுமையான ஒரு
பாவ விடுதலையை கொடுக்கவில்லை. பாவத்தை மறைக்குமே தவிர, ஆனால் மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு விடுதலையை அது கொடுக்கவில்லை. ஆதலால் 23வது வசனம், பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இதைத்தான் நம்ம இப்ப இங்க பார்க்கிறோம். நான் சொன்னது பரலோகத்துல இது இருக்கக்கூடியதற்கு மாதிரியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு தான் மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே கற்பித்தார். அதன் அடிப்படையிலே அங்கே ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் செலுத்தப்படக்கூடிய பலிகள் எல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு நிழலாக இங்கே ஒரு மாதிரியாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். எனவே இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்து இயேசு கைகளால் அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இப்போ அங்க எருசலேம்ல இருந்த ஆலயத்துல இருந்த திரைச்சிலை கிழிந்தது, அதற்குள்ள அவர் பிரவேசிக்கவில்லை, அது கையினால் செய்யப்பட்டது. பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினாரே, அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து நமக்காக பரிந்து பேசுவதற்காக அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். சரி, இது இன்னொரு பின்னணியம். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது எபிரேயர் 10வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:19 முதல் 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்போ அவர் அந்த திரை கிழிந்தது, அதற்குள்ளாக பிரவேசித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், இப்போ தன்னுடைய மாம்சமான திரையின் வழியாய், தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், அதாவது தன்னுடைய மாமிசத்தை பிற்கப்படுவதற்கு கொடுத்தார் அல்லவா, அதன் வழியாக அவர் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அப்போ அவர் தன்னை சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கும் தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்த அந்த செயலினால், தன்னை அந்த அளவிற்கு தாழ்த்தினபடியினால், தன்னுடைய இரத்தத்தையே சிந்துவதற்கெல்லாம் அவர் ஒப்பு கொடுத்தபடியினால், அர்ப்பணித்தபடியினால் ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகையினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், இப்ப நமக்கு ஆண்டவர் அப்படி பிரவேசித்து ஒரு வழியை உண்டு பண்ணினபடியினால், அந்த பாதையில நம்ம பிரவேசிக்கிறதற்கு நமக்கு என்ன வந்திருக்குதா? தைரியம். ஆகையினாலதான் நினைச்ச நேரம் நம்ம இங்க ஆல்தர்ல ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவதற்கு நமக்கினாலும், பிதாவினுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்யணும்ன்றது இந்த வசனத்துலதான் இருக்கு. கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்கள். 22வது வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? துர்மனசாட்சி, மனசாட்சிக்கு விரோதமா காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பதல்ல, அதிலிருந்து விடுபட வேண்டும். இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
அப்போ நம்ம ஆண்டவரிடத்திலே சேருவது அந்த அவர் ஏற்படுத்தின மார்க்கத்தின் வழியாக நாமும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அதுல விஷயம். ஆண்டவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் உள்ள முறைமை என்னன்னு பார்த்தோம். அதே மாடல் தான் மோசேக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறத மாடலை ஆண்டவர் மோசேக்கு சொல்லி கொடுத்து, மோசே அந்த முறையாக அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரங்களை செய்து வைத்திருந்தார்கள். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் திரைச்சிலைக்கு பின்னாக இருப்பது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த திரைச்சிலை கிழிந்தது ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது. அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, தேவனுடைய சமூகத்திலே சேர்ந்து அங்கே பிரவேசித்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். இப்படி அவர் பிரவேசித்தபடியினால் நாமும் அதிலே பிரவேசிப்பதற்கு நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறபடியினால் நம்ம என்ன பண்ணணும்? துர்மனசாட்சி நீங்கி சுத்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே சேர கடவோம். அப்போ முதலாவது பார்த்தோம், தேவன் நம்மை மீட்டு கொண்டார், நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். எதற்கு? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. இரண்டாவது நாள் பார்த்தோம், அர்ப்பணிப்பு, ஆசையாய் தொடரக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் இருக்க வேண்டும். இது நம்முடைய மனநிலை. இப்ப நம்ம செயல்முறையில என்ன செய்ய வேண்டும்? அந்த திரையின் வழியாக பிரவேசித்து அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லும் பொழுது நாம் தேவனோடு என்றைக்கும் ஐக்கியமாக இருக்க முடியும். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுதே தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு கற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யம் போன்ற ஒரு சந்தோஷத்தை நாம் இருதயத்திலே அனுபவித்து வாழ முடியும். அதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி நாம் அப்படி வாழுவது என்பதை இன்றைக்கு நாம் சிலுவையிலே போய் தொங்க சொல்லவில்லை, அப்படி ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு காட்டவில்லை. ஆனால் வேதத்திலே சில சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் செய்ய வேண்டியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று நாம் அதை வருடாவருடம் நினைவு கூறுகிறோம். ஆனால் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிலுவையிலே தொங்குவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் சந்தோஷமாக அதை நான் செய்கிறேன் என்று அவர் செய்தாரா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக செய்தாரா? இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அவரா செஞ்சாரா? இல்ல பிதா சொன்னதின் நிமித்தம் பிதா அவரை நொறுக்க சித்தமாகி ஒப்பு கொடுத்ததினால் அவர் அதை செய்வேன் என்று ஏற்றுக்கொண்டாரா? எதுவுமே கேட்கல. ஒன்றா ரெண்டா? ரெண்டு. ஏனென்றால் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்ற ஆண்டவர், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவ்வளவுதான். அப்ப இதுல இந்த வசனத்தை நன்றாக கவனிக்கணும். அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, அவருடைய பிதாவின் சித்தம் என்று இன்னொன்று இருக்கிறது. இப்போ அவருடைய சித்தத்தை எடுத்து அங்க வைத்து விட்டு என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன் என்று அறிக்கை பண்ணுகிறார். பிலிப்பியரிலே நாம் பார்க்கும் பொழுதும் 2வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள், பிலிப்பியர் 2 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கையில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவருடைய சிந்தை என்ன? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே வந்தேன். அது அவருடைய சித்தம், அவருடைய சிந்தை. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அது அவர் அர்ப்பணித்தார், தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார். அவருடைய சித்தம் அல்ல. அதனாலதான் அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முந்தின நாள் கூட்டிட்டு, நீங்க குடும்பனால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. இது நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் பிரேயர். ஏனென்றால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சூழ்நிலைகள், நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகளிலே நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரிடத்துல
எனக்கு இதை மாற்றுங்க, இப்படிதான் நீங்க செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்பது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இன்னொரு வித்தியாசமான அணுகுமுறை, ஆண்டவரே இது என்னுடைய விருப்பம், ஆனாலும் உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இப்படி சொல்லி ஜெபிப்பதற்கு கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் நெருக்கமான சூழ்நிலைகளை எளிதாக நாம் சமாளித்து விடலாம். நான் அப்படியாக ஜெபிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கற்றுக்கொண்டேன். என்னுடைய விருப்பம் பல நேரத்துல நடக்காது, நினைப்பது ஒன்று இன்னொன்றாக தான் நடக்கும். ஆனால் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும், என் விருப்பம் இதுதான் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் சிறு வயதிலிருந்தே அல்லது என்னுடைய பிள்ளையை வளர்த்தது, எல்லா காரியங்களும் எதிர்காலம் எதற்கென்றாலும் என்னோட முதலாவது திஸ் இஸ் மை டிசைர் லார்ட், பட் வாட் எவர் இஸ் யோர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறார். இதை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர் இரத்தத்தை சிந்தி மரித்து உள்ள போனார். இப்போ நமக்கு என்ன, உள்ள போனார்னா எங்க போனார்? திரைக்குள்ளே பிரவேசித்தார். நாம் செய்ய வேண்டியது என்ன? எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு பிடித்தமான சில காரியங்கள் இப்படி செய்யணும்னு நமக்கு மனதில் தோன்றும். உதாரணமாக, நம்ம வீட்டில் யாராவது நம்மகிட்ட கோபமா பேசிட்டாங்க, நமக்கு என்ன தோணும்? திரும்ப ஒரு வார்த்தையாவது சொல்லிடணும் அப்படின்னு தோணும். ஆபீஸ்ல பேசிட்டாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஒன்று கேட்டுட்டு தான் வரணும். இது மாதிரி நிறைய ரோட்ல பைக் ஓட்டிட்டு போவோம். ஏதாவது டிராஃபிக்ல போகும்போது ஒருத்தருக்கு நம்ம பிடிக்கலன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம பார்த்து இப்படி கையை காட்டிட்டு போயிடுவாரு. ஒன்று என்ன பண்ணுவோம்? திரும்ப போய் ஒரு பார்வை பார்த்து இழுப்பு விட்டுட்டு தான் போவோம். இதெல்லாம் மனித இயல்பு. இது போல பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடந்த நிகழ்வுகள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் மனதில் கொண்டு வருவார். நம்ம எப்படி இவைகளை சமாளிக்கிறோம்? நம்மள தோன்றுகிறது நம்முடைய சித்தம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை செய்வதற்கு இங்க ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை 23, 24 நான் வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ புதிய மனுஷன் எங்க இருக்கிறார்? நம்ம எல்லாம் ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள். இந்த புதிய மனுஷன் எங்க இருக்கிறார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். புதிய மனுஷன் எங்க இருக்கிறார்? யாருக்கும் தெரியலையா? நமக்குள்ளதான் இருக்கிறார். சரி, பழைய மனுஷன் எங்க இருக்கிறார்? போயிட்டாரா? அப்படின்னா நீங்க தப்பு செய்யவே கூடாது. பழைய மனுஷனும் நமக்குள்ள அப்படி ஒழுங்கி இருக்கிறார். இப்போ இந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவர்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்வதென்றால் என்ன? அணிந்து கொள்ளுங்கள். நம்ம காலையில் எழுப்பி ட்ரெஸ் எடுத்து சட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம், அதுவா நம்ம மேல உட்காருதா? இல்லையா? உட்காருதா? குளிச்செல்லாம் வந்த உடனே நம்ம ட்ரெஸ் எல்லாம் அப்படி நம்ம மேலே அப்படி சுவங்கின்னு உட்காந்துருமா? உட்காராதில்ல, நம்ம தான் எடுத்து போட்டுக்கிறோம். அதுதான் தரித்து கொள்ளுவது. பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். இது பவுலப்போஸ்தலன் சொன்னார் என்றாலும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக சொன்னார், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அவைகளை எல்லாம் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது, அவைகளை எல்லாம் பிறகு ஆவியானவர் விளங்க பண்ணுவார். ஆவியானவர் பவுலப்போஸ்தலன் மூலமாக கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை. ஆகையினால் இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன? நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும். இந்த புதிய மனுஷனை எடுத்து போட்டுக்கிட்டா ரோட்ல போறவங்க இப்படி கையை காமிச்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேசாம நேரே பார்த்து கார் ஓட்டிட்டு போவோம்.
திரும்பி பார்க்க மாட்டோம். இல்லை சைட் கொடுக்காமலே போயிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் போய் பக்கத்தில் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு அப்படி திரும்பி பார்த்து செய்ய மாட்டோம். வேற கோபம் வர்ற நேரத்துல எல்லாம் அந்த கோபத்தை என்ன பண்ணுவோம்? அடக்கி கொண்டு என்னுடைய சுயத்திற்கு நான் மறித்திருக்கிறேன். ஆண்டவர் அதுதான் சொன்னார், உன் சுயத்துக்கு நீ மறிக்கலைன்னா நீ என்னை பின்பற்ற முடியாது. ஆண்டவரும் தன்னுடைய சுயத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தபடியினால் தான் பிதாவின் சித்தத்தை செய்து தன்னுடைய இரத்தத்தை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவங்களில் இருந்து. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒருத்தருக்கும் சொல்றாரு, உங்களிடத்துல ஒரு புதிய மனுஷனை நான் உருவாக்கினேன், இல்லை உங்களை தெரிந்து கொண்ட அன்னைக்கு, உங்களை மீட்டு கொண்ட அன்னைக்கு அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்கள். நேற்றைய தினம் பார்த்தோம் எபேசியர் 1:13. நம்முடைய சுவிசேஷ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்டு நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது நம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை வந்து வியாபித்து நம்மை ஆட்கொள்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இப்ப நமக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் உள்ள புதிய மனுஷனா உருவாகி இருக்கிறான். ஆனா அந்த மனுஷன் ரொம்ப வீக்கா இருக்கிறான். இந்த பழைய மனுஷன் மறைஞ்சு இருக்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். யாருக்கு நம்ம நிறைய உணவு கொடுக்குறோம்? ஒரு வீட்டில் 2 டாக் இருந்துச்சு, ஒரு பிளாக் டாக், ஒரு ஒயிட் டாக். சில நேரம் என்ன பண்ணும், இந்த 2க்கும் சண்டை வந்துடும். அப்போ எது ஜெயிக்கும் தெரியுமா? எந்த டாகுக்கு நிறைய சாப்பாடு இந்த வீட்டில் போட்டாங்களோ அந்த டாக் ஜெயிச்சிடும். ஒயிட் டாகுக்கு நிறைய சாப்பாடு போட்டால் ஃபைட் வரும்போது ஒயிட் டாக் ஜெயிச்சிடும், பிளாக் டாக் தோத்து போயிடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் புதிய மனுஷனுக்கு நாம் நிறைய கொடுத்தோம்னா புதிய மனுஷன் இந்த மாதிரி சூழ்நிலையிலே மேற்கொள்வான். சரி, இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு இன்னும் அகெயின் ஆக்ஷன் பிளான் என்ன என்று சில சத்தியங்களை இங்க அழகாக அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியே பேக் போங்க, 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:17 முதல் நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புறஜாதிகள், பழைய மனுஷன்தான் புறஜாதி. இன்றைக்கு புதிய மனுஷன் தேவனுடைய பரிசுத்த ஜாதி. அன்றைக்கு வாஸ்தவம் 1 பேதுரு 2:9 பரிசுத்த ஜாதியும் ஆசிரிய கூட்டமாய் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த புறஜாதி இடத்தில் உள்ள தன்மை வீணான சிந்தனை. வீணான சிந்தைன்னா என்ன? ரோமர் 1:21 நாம் பார்க்கும் பொழுது, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அதுக்கு பிறகு இன்னும் அவர்கள் எப்படியெல்லாம் கெட்டு போகிறாங்கன்ட்டு கீழே வசனம் இருக்கு, வீட்டில் சென்று வாசியுங்கள். தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகிடுது? நம்ம சிந்தை வீணான சிந்தைகள் வந்து கொண்டது. வீணான சிந்தைன்னா என்னது? சும்மா இமேஜினேஷன்ல போயிட்டே இருக்கும். சிலருக்கு நல்ல இமேஜினேஷன் வரும், சிலருக்கு ரொம்ப பாசிட்டிவாக அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், அதை கட்டுறேன் இதை வாங்குறேன், இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு இருப்போம். அது நல்லதாக தான் நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அதெல்லாம் வீணான சிந்தை. சிலருக்கு எப்போவுமே பயம், அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, இதுவும் வீணான சிந்தை. இப்படி சிந்தையிலே நாம் பல நேரங்களிலே தோற்கடிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சிந்தை வந்தவுடனே இதை இனங்கண்டு கொண்டு இதை கிறிஸ்துவுக்கு கீழாக நாம் சிறைப்படுத்த வேண்டும். அப்ப பழைய மனுஷன் வீணான சிந்தையிலே அப்படியே இமேஜின் பண்ணி போய்கிட்டே இருப்பான். புதிய மனுஷன் என்ன பண்ணுவான்? அந்த வீணான சிந்தை வந்த உடனே இதை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சிறைப்படுத்துகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 3 நான் வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் என்ன
பலன் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய போர் ஆயுதங்கள் அப்படிப்பட்ட ஆயுதமா இருக்குதா? மாம்சத்துக்குரிய ஆயுதம் அல்ல. மாம்சத்துக்குரிய ஆயுதம்னா என்னது? திரும்ப ஒரு கேள்வி கேட்டுடலாம். அவங்க இந்தந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க, நமக்கு தெரியும், இப்படி பேசிடலாம். இல்லை, அவரை வச்சு இவங்களை ஒரு அட்டாக் பண்ணிடலாம், அவர்கிட்ட சொல்லி ஒரு கை பார்த்துடலாம். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய ஆயுதங்கள். ஆனால் நம்முடைய ஆயுதம் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவையில்லாத எண்ணம், வீண் சிந்தை வந்துட்டே இருக்குதா? உடனே ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிடணும். புதிய மனுஷன் அதுதான் செய்வான். வீண் சிந்தை வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர். அது ரொம்ப பாசிட்டிவா நினைக்கலாம். ஊழியத்துல கூட நினைக்கலாம், நான் போய் ஊழியம் பண்றேன், இத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவர் கொடுத்தார், தரிசனம் கொடுத்தா, அதெல்லாம் நல்லது. சும்மா வீணாக யோசித்து கொண்டே இருப்பது வீண் சிந்தைக்கு இடம் கொடாதிருங்கள். எனவே பழைய மனுஷன் எப்படி இருப்பான்? வீண் சிந்தைக்காரன், சிந்தனை உடையவன். புதிய மனுஷன் வீண் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்கு உள்ளாக சிறைப்படுத்துகிறவன். அப்போ இன்றைக்குள்ள செயல் திட்டத்துல முதலாவது காரியம் என்ன? வீண் சிந்தை நீ வந்தால் உடனடியாக எங்களுடைய போராயுதங்கள் தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உடனடியாக ஆண்டவரிடத்துல இந்த வசனத்தை 2 கொரிந்தியர் 10 எடுத்து நோட் பண்ணி வச்சுக்க. நான் பைபிள் அதை அப்போ ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வரும், நிறைய வரும், பயம் வரும், அப்படி வரும், இப்படி வரும். ஆனால் நம்ம பயந்து எல்லாம் நினைச்சு பயப்படுறோமோ அது 90% நடக்காததை தான் நினைச்சு பயம். அப்படின்னு அர்த்தம் என்ன? சாத்தான் தான் நம்மளை அப்படிப்பட்ட எண்ணத்தை எல்லாம் கொடுத்து நம்மளை தேவையில்லாம மன அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு செல்ல முற்படுகிறார். உடனே முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள். புதிய மனுஷனுடைய செயல்பாடு. 2வது காரியம் 18வது வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. கொஞ்சம் என்னன்னா, புத்தியில அந்தகாரப்பட்ட வாழ்க்கை. புத்தி சரியா வேலை செய்யாது. எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறோம். இதற்கெல்லாம் நம்ம வேதத்தில் அழகாக 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1 யோவான் 1:5 வசனம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருப்பார்னா நம்முடைய புத்தி அந்தகாரப்பட்டு போகாது. அப்படியே 1 யோவான் 5:12 பார்க்கும் பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பல நேரத்துல நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாமல் பலவீனம் நம்மை தாக்குகிறது. ஜெபிக்கணும்னு நினைப்போம், அப்பதான் என்ன வரும்? நல்ல தூக்கம் வரும். பைபிள் படிக்கணும்னு நினைப்போம், அப்பதான் நம்முடைய சிந்தையெல்லாம் அங்கே இங்கேயெல்லாம் ஓடும். ஏதாவது தடை வரும். இன்னும் நிறைய பேருக்கு தலைவலி வரும், தூக்கம் வந்துடும், அவ்வளோதான், ஒன்றும் முடியாது, டயர்ட் ஆகிடும். இப்படி எத்தனையோ காரியங்கள் வரும். உடனே நம்ம சோர்ந்து போய் படுத்துட்டோம்னா தேவ பலனுக்கு அந்நியராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்ப நமக்குள்ளாக ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம். ஜீவன்னா என்னது? தேவனுடைய ஜீவன். உலக பிரகாரமான பலத்தை நான் சொல்லலை. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக வரும் பொழுது தேவன் நமக்குள்ளாக சத்துவமாக எழுந்து நின்று நம்மை பலப்படுத்துகிறதை உணர முடியாமல் நாம் வாழுகிறோம் என்றால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன்? பிரச்சனை வந்த உடனே தேவனிடத்துல போகணும்னு அவனுக்கு தோணாது. அவன் என்ன பண்ணுவான்? அந்த பிரச்சனைக்கு கூட சண்டை போடுறதுக்கு புறப்பட்டுருவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார், ரொம்ப பிஸியா. அப்போ ஆண்டவருக்கு ஒரு செய்தி வருது, யோவான் ஸ்நாபகன் சிரச்சேதம் பண்ணப்பட்டான் என்று. வீட்டில் சென்றதை தேடி பார்த்து கொஞ்சம் படிங்க பைபிள். இப்போதான் நமக்கு எல்லாம்
கூகுளில் போட்ட உடனே கிடைச்சிரும், இல்லை தேடி பாருங்க. ஐம் கிவிங் யூ ஹோம்ஒர்க். அப்போ வந்த உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ற? எல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய இருதயம் உடனே நொறுக்கப்பட்டு இருக்கும். அவருடைய கசின் பிரதர், அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், அவருக்கு முன்னோடியாய் வந்தவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆண்டவர் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கூட்டத்தை விட்டு தனித்து போய் ஜெபம் பண்ண போனார் என்று அழகாக வேதத்தில் போட்டிருக்கோம். ஆகையினால தேவனுடைய பலனுக்கு அந்நியராய் நாம் வாழ்ந்தோம் என்றால் பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே தேவனை தேட மறந்துவிட்டு நம்முடைய சுய முயற்சியிலே பல காரியங்களை செய்வோம். எனவே பழைய மனுஷன் என்ன செய்வான்? பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனுடைய பலனை தேடாமல் தன்னுடைய சுய பலனிலே காரியங்களை செய்வான். நம்ம அப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னா நான் இன்னும் பழைய மனுஷனுக்கு தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். புதிய மனுஷனை உடனே எடுத்து தரித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே நான் தேவ பலனை அந்நியனாய் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்குள்ளே தந்த பலனை இந்த நேரத்தில் உணர்வதற்கு நீர் என்னிலே சத்துவமாக எழுந்து வாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். இதற்குள்ளே இருதய கடினம், இன்னும் புத்தி அந்தகாரப்படுதல், இவைகளெல்லாம் இருக்கிறது. சற்று நேரம் குறைவாக இருப்பதினால் அதை விட்டு கடந்து செல்கிறேன். ஆனால் இவைகள் எல்லாத்துடைய கடைசி பலன், கடைசி காரியம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் வாழ்ந்து கொண்டிருப்பது. அப்படின்னா தேவனுடைய ஜீவன் உங்களுக்கு தான் தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் அதை எப்படி, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கேட்டவுடனே நீங்க எத்தனை பேர் பரிசுத்தவான்கள்னு கேட்ட யாருமே கை தூக்கலையே. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான் என்று அழைத்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கக்கூடாது. ஆனால் பரிசுத்தவான் என்றால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட ஜனம். அடுத்தபடியாக நீங்களோ 19வது வசனம், உணர்வில்லாதவர்களாய். இப்போ தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் வாழுகிறவர்களுக்கு என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. உணர்வுனா நல்லது நடந்தாலும் இது ஆண்டவரால் நடந்ததுன்னு உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு எண்ணம் வராது. ஏதாவது கஷ்டம் நடந்துட்டாலும் ஏன் ஆண்டவரே இது நடந்தது, நான் ஏதாவது தப்புனா நீங்க என்ன சொல்றீங்க இந்த சூழ்நிலையில என்று சொல்லி அவரிடத்துல போய் கேட்பதற்கு தெரியாது. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். காம விகாரம் என்று இதை ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும் பொழுது சென்சுவாலிட்டி, செக்சுவாலிட்டியில சென்சுவாலிட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிற்றின்பங்களுக்கு தங்களை விட்டு போட்ட அனுபவம் தான் காம விகாரம். சிற்றின்பங்கள்ல எல்லா தவறுகளும் இந்த நாட்கள்ல நடக்கிறது எல்லாமே சேரும். சாதாரணமான வாழ்க்கையில சிற்றின்பங்கள், சினிமா பார்க்கறது, சும்மா உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல ஃபார்வர்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு சிற்றின்பம் தான். ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு சிற்றின்பம் தான். நம்ம நல்லது தான் பார்க்குறோம்னு நினைப்போம். தேவையானதுக்கு நல்ல காரியங்களும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எந்த வாலிப பிள்ளையோ பையனையோ பொண்ணையோ பார்த்தா என்ன பண்றாங்க? இதை வச்சு இந்த ரீல்ஸ் பார்த்து எல்லாமே 1 minute, less than 1 minute, மேக்சிமம் 2 minutes, இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். இதை பார்த்து பார்த்து பார்த்துதான் அவங்களுடைய பிரெயின் எப்படி ப்ரோக்ராம் ஆயிடுதுன்னா எந்த ஒரு காரியத்தை 2 நிமிஷத்துக்கு மேல அவங்களால கவனிக்க முடியாது. இன்றைக்கு கல்லூரியில நாங்கள் இப்போ டீச் பண்ணும் பொழுது 1 hour கிளாஸ்னா 50 நிமிடம். நல்லா படிக்கிற பையனுக்கு கூட 15 நிமிஷத்துக்கு மேல கவனிக்க முடியல. இது இன்றைக்கு சமுதாய சீர்குலைவிலை ஒன்று. அதை விட்டுரும். இப்ப நம்ம இதுக்கு திருச்சபைக்காரங்க இப்படி நாம பெரியவங்க கூட ரீல்ஸ் பார்த்துட்டு அங்க இங்கேயும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு சும்மா வர்ற நியூஸ். இப்போ அங்க இஸ்ரேல் அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாரு, இதற்கு ஏஐயை வச்சு ஒரு படத்தை உண்டு பண்ணி ரீல் உண்டு பண்ணி ட்ரம்ப் கிளவுளுற இதெல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. மனுஷனுடைய சிந்தை எப்படியெல்லாம் வேலை செய்து தெரியுமா? எப்படியாவது மற்றவங்களுடைய அட்டென்ஷனை கேப்சர் பண்ணணும். இதை உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருந்தா அதுவும் சிற்றின்பம் தான். ஆகையினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் நாம் தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது போக நமக்குன்னு இங்க உலகத்துல ஒரு வேலை இருக்கு தெரியுமா? அந்த வேலையை 100% பெர்ஃபெக்டா பண்ணணும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, டீச்சரானா பெர்ஃபெக்டா டீச் பண்ணுங்க.
சரியா? வேற பஸ்ல வேலை பார்க்குறோமா, அந்த வேலையை நல்லா செய்யுங்க. எந்த வேலையோ அதை ஒழுங்கா செய்யுங்க. அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரோட ஐக்கியமா இருப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரிப்பட்ட பொழுதுபோக்குக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரிக்ரியேஷனுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஆனால் அது நமக்கு தெரியும், அது எப்போ நம்ம மேற்கொண்டு போகுது. இதையே பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லி என்ன வருதில்ல, அந்த நேரத்தில் அதை கட் பண்ணணும். அப்படி இல்லாமல் இருந்தால் உணர்வற்றவர்களாய் தங்களுடைய எண்ணங்களை எல்லாம் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழுகிறவர்கள். யார் இது? பழைய மனுஷன். இந்த வாஞ்சையை நமக்குள்ள கொண்டு வர்றது யாரு? மறைஞ்சிருக்கிறார்ல பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை மிதிச்சு கீழே அமுக்கிட்டே இருக்கணும். புதிய மனுஷனை நீங்க தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் புதிய மனுஷனை டெய்லி காலையில் எழுமனோன்னு எடுத்து தரித்து கொள்ளக்கூடிய அனுபவம். அடுத்தபடியாக அந்தபடி 21வது வசனம், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. யாருக்கு எழுதுறாரு? நான் சொன்னேன்ல பழைய மனுஷன் உள்ள மறைஞ்சிருக்கிறாருன்ட்டு. யாருக்கு எழுதுகிறாரு? எபேசு சபைக்கு எழுதுகிறார். வேதத்திலே நாம் பவுல் அப்போஸ்தலன் எழுதின பல நிருபங்களிலே சிறப்பான ஒரு திருச்சபை அல்லது நிருபம் என்றால் எபேசு. 3 வருடம் பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த இடம். வேற எந்த திருச்சபையிலும் அவ்வளவு நேரம் அவர் செலவிட்டதாக நாம் படிக்க முடியல. இங்கே அவர் செலவிட்டு ஏற்படுத்தின அந்த சபைக்கு அவர் எழுதுகிற ஆலோசனை கடிதம். இந்த முதல் வசனத்தை படிக்கலாமா? எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. நமக்கு தானே? கரெக்டா? நமக்கு தான் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு அவனை அடக்கி வைங்க கீழே. புதிய மனுஷனை மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்ப இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னது என்ன என்றால், நம்முடைய இயல்பான சித்தம் பழைய மனுஷன்தான், அவன் டைரக்ஷன்ல போறதுக்கு தான் தோன்றும். ஆனால் எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தம் அல்ல, பிதாவின் சித்தத்தையே செய்வேன் என்று அர்ப்பணித்து சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு அவர் பரமேறி சென்று அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்தி அதற்குள்ளாக நீங்களும் பிரவேசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அதுல பிரவேசிக்கிறதுக்கு நம்ம எப்படி செய்யணும்? குற்றமற்ற மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு கிட்டி சேர கடவோம் என்று சொன்னார் அல்லவா? அதை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, புதிய மனுஷனை என்னைக்கும் எடுத்து முதல்ல என்ன பண்ணிக்கணும்? தரித்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை தினமும் ஒரு முறை தியானியுங்கள். இந்த 17 எபேசியர் 4:17 முதல் 24 வரைக்கும் உள்ள பகுதியை மீண்டும் மீண்டும் நீங்கள் தியானிக்கலாம். இன்னும் இதுல அழகான சத்தியங்கள் இருக்கிறதுக்கு அடுத்த வசனம், அன்றியும் ஒருவருக்கொருவர் அவயவங்களா நீங்கள் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசணும். எல்லா இடத்துலையும் உண்மை பேசணும். உண்மை உண்மை உண்மைன்னா என்ன தெரியுமா? என்னது உண்மை? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா உண்மைன்னா சுத்தமான உண்மை. அவன் சுத்த பொய் சொல்றான்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல. சுத்தமான உண்மை சொல்றான். என்ன உண்மைன்னா? உண்மைதான். ஒரு பையன்ட்ட அப்பா கேட்டார், சின்ன பையன்ட்ட, டேய் பல் தேய்ச்சியா? தேய்ச்சிட்டேனே அப்படின்னாலும். அப்பாவுக்கு தெரியும் அவன் பல் தேய்க்கல. உன்னை கேட்டாரான், எப்படா தேய்ச்ச? நேத்தைக்கு அப்படின்னானா. அவன் பல் தேய்ச்சிட்டேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா சுத்தமான உண்மையா? இல்லை. இன்னைக்கு நம்ம பலர் கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் பேசுறோம். நம்ம சொல்றது என்னன்றது அவங்க தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதுக்கேற்றபடி அப்படி பேசுவாங்க. நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் நாட் ஃபால்ஸ், பட் இன் தி அப்சல்யூட் சென்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ். மகாத்மா காந்தி அதான் சொன்னாரு, என்னுடைய சிந்தை, என்னுடைய விருப்பம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், இந்த 4ம் ஒன்றாக இருக்கும் பொழுது அதுதான் வாய்மை, அதுதான் உண்மை.
இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். சொல்லுவோமா? புதிய மனுஷனுக்கு அதுதான் குவாலிட்டி. அப்படி பேசி பாருங்களேன். உங்களை பார்த்தா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இவன் பெரிய உண்மை விளம்பிடுவாங்க. என்ன சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, இவன் நேரே பிரமாணம் அப்படின்னு என் பேர், எனக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க. எது நடந்தாலும் அவங்க போன இடத்துல என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லிடுவேன். சிறு வயதுல இருந்தே எங்களுக்கு இந்த சண்டே கிளாஸ் எல்லாம் அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த காலத்துல. சண்டே கிளாஸ் அப்ப நான் படிச்ச மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு இன்னும் மைண்ட்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் சண்டே கிளாஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஆண்டவருடைய கிருபையினாலே அவைகள் எல்லாம் நடந்தது. அப்போ நேர்மையாய் நீ பேசு. கடமைக்காக உண்மை சொல்வதில்லை. ஆனா நீ அப்படி நேர்மையா பேசும்போது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. நீ அப்படி நேர்மையா இருந்தேன்னா உனக்கு கோபம் வரும். வருமா வராதா? நீ ரொம்ப நேர்மையா இருந்தேன்னா அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துனாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? பழைய மனுஷன் உள்ள இருந்து உடனே என்ன பண்ணுவான்? எழும்புவான், கோபம் வரும். இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ கோபப்பட்டுட்டப்பா, தப்பு இல்லை, நியாயம்தான், மனுஷீகத்துல வருது. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுல்ல, சாட்டை எடுத்து அடிச்சாருல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. பாவம் செஞ்சிடக்கூடாது. இப்ப இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்போ நம்முடைய பழைய மனுஷனை எப்பொழுதுமே கட்டுப்படுத்தி அவனை களைந்து போட்டு, ஆண்டவரே இன்றைக்கு இந்த பழைய மனுஷன் எழும்பக்கூடாது, புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ளுகிறேன், இந்த தன்மைகள் எல்லாம் எனக்குள்ளே பெருகட்டும் என்று சொல்லி காலையில இதற்கென்று ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இவைகளெல்லாம் செயல் வடிவங்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது ஆண்டவருடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவா இருக்கும். பிரியமானவர்களே, அதுதான் முதலாவது நடக்கக்கூடிய காரியம். நீங்க இப்படியே செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத உணர்ந்து கொண்டே இருக்கலாம். நான் சொன்னேன்ல, வராண்டால ஆண்டவரை வச்சுட்டு வந்திருக்கீங்களா? பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போனீங்களா? கிச்சனுக்கு கூட்டிட்டு போனீங்களா? பாத்ரூமுக்கு கூட கூட்டு போனீங்க? எல்லா இடத்துக்கும் அவர் வந்துருவாரு. ஒன்னே ஒன்று, நம்ம இந்த புதிய மனுஷனை நான் தரித்துக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தை நான் தள்ளி வைக்கிறேன். எனக்கு கோபம் வருது, ஆனால் நான் கோபப்படக்கூடாது. எனக்கு புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். கடைசியாக ஒரே ஒரு வசனம், கடைசி வசனம் அந்த அதிகாரத்துல, இந்த இடத்துலதான் அந்த 4வது அதிகாரம் 30வது வசனம் நம்ம ஏற்கனவே சொன்ன, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்திட்டே இருப்பான். சில நேரத்துல நம்ம விருதாவாய் உட்கார்ந்து சில காரியங்களை பேசிட்டே இருப்போம். எல்லாம் பேசி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தவங்க போயிடுவாங்க. நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு துக்கம் வரும். நம்ம என்ன பண்ணணும் இவ்வளவு நேரம்? வாட் வேர் வி டாக்கிங் சோ லாங் அப்படின்னு ஒரு இடி இடிச்ச மாதிரி இருதயத்துல வரும். அது யார் கொடுக்குறான்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள துக்கப்படுவதினால். இப்படி எந்த காரியத்துல நம்ம அந்த பழைய மனுஷனை தூக்கி விடுற மாதிரி செஞ்சோன்னா துக்கம் வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியிலே வைக்கக்கூடிய பாரம். அது வந்த உடனே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும். கடைசியாக 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும். இந்த ஒருவருக்கொருவர் வீட்டுக்குள்ள முதல்ல ஆரம்பிக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர், பெற்றோர் பிள்ளைகள், சகோதரர், குடும்பத்தார், திருச்சபை, ஆபீஸ், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியா? ஆக என்னாலதான் ஆண்டவர் அதை ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு சிலுவையில. முதலாவது மன்னிச்சுட்டார். நம்ம மன்னிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய இருதயத்துல வரக்கூடிய டென்ஷன், பிரஷர் எல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். செய்து பாருங்கள். மன்னிக்க முடியாம சிலரை வச்சு நம்ம மனசுல வச்சு அப்படியே கசந்து கொண்டு இருப்போம்ல, அதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நம்ம மன்னிச்சிடலாம். ஆண்டவரே நான் மன்னிச்சுட்டேன், ஆண்டவரே மன்னிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க. தட் கேன் பி யுவர் பிரேயர். ஆண்டவர் அதான் சொல்ல, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4-5 வீட்டில் சென்று வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17:4-5. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் 7-70 தரம் மன்னிக்க வேண்டும். 7-70 தரம்னா இன்ஃபைனைட், அதுக்கு அளவே கிடையாது. அது 490 கிடையாது, ரைட்டா? ஆகையினால நீங்க மன்னித்து கொண்டே இருக்கணும்ப்பா தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டார்.
உடனே சீஷர் எல்லாம் என்ன கேட்டாங்க தெரியுமா? அப்படி என்றால் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். வீட்டில் போய் வாசிங்க. இப்போ விசுவாசம் இல்லாமல் மன்னிக்க முடியாது. ஆகையினால நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த விசுவாசத்தில் தான் நாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து நாம் வாழ முடியும். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பலமடைவது தான் தேவ பலனுக்கு அந்நியர் இல்லாமல் நெருங்கி வாழுகிற அனுபவம். இந்த விசுவாசம் இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அவரை மன்னிக்க முடியல, எனக்கு மன்னிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன், ஆண்டவரே இந்த எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்து விடுங்க, ஆண்டவரே எனக்கு இருதயம் லகுவாய் மாறட்டும், ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அடுத்தவங்களை மன்னிக்க முடியாம இருக்கிறது இருதயத்துல ஒரு பாரம் தான். பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். நம்ம இளைப்பாரி கொண்டு இருப்போம் என்றால் ஈஸியா நம்ம இந்த வாழ்க்கைய ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேருகிற வரைக்கும் வெற்றியாய் வாழ்ந்து ஓடி முடிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னாரு, ஆண்டவரே, மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, இந்த ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நீங்க சொன்னீங்களே, ஆனாலும் யாரை எனக்கு முன்னாடி அனுப்புவேன்னு சொல்லலை. இந்த ஜனங்களெல்லாம் இப்படி கீழ்ப்படியாதவங்களா இருக்காங்க, ஆண்டவரே உங்களுடைய வழியை எனக்கு காட்டும் என்று சொன்னார். நீங்க என்னதான் பண்றீங்க ஆண்டவரே? இவ்வளவு தூரம் எகிப்துல இருந்து கொண்டு வந்துட்டீங்க, இந்த ஜனங்கள்லாம் இப்படி வணங்கா கழுத்துள்ளவங்கள விக்கிரகத்தை பண்ணி வச்சுட்டாங்க, இதெல்லாம் செய்யறாங்க, நீங்களும் கோவப்படுறீங்க, இப்ப நான் என்னதான் பண்றது? உங்களுடைய வழி என்ன என்று கேட்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், எனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதான் சொன்னார். நான் நேற்றுக்கே சொன்னேன் இன்னொரு காரியம், ஆண்டவர் நமக்கு பேக்டு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அந்தந்த நேரம் நமக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி கரம் பிடித்து நடத்தி கொண்டு கடைசி வரை நம்மை செல்லக்கூடியவர் தான் ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டிய ஒன்று என்ன? இன்னைக்கு ஆக்ஷன் பிளான், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை அனுதினம் தரித்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். அதுதான் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. இது எதற்கு மாதிரி? நமக்கு முன்னோடியாய் வந்த கிறிஸ்து இயேசு, என் சித்தம் அல்ல என் பிதாவின் சித்தத்தையே நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தபடினால் இந்த மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளக்கூடிய இரத்தத்தை அவர் கொடுத்தார். அதை நாம் மாதிரியாக வைத்து நம்முடைய சித்தத்தை அழித்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு புதிய மனுஷனை அனுதினம் தரித்து கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் நிச்சயமாக பிரவேசிப்போம் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் எனக்கு கற்றுத்தந்த எல்லா சத்தியங்களை உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். 3 நாட்களாய் நீர் எங்களுடைய மீட்பராய் இருக்கிறீர். நீர் எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறீர். இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னோடியாய் இருக்கிறீர். நீர் உம்முடைய சித்தத்தை எடுத்து தள்ளி வைத்து விட்டு பிதாவின் சித்தத்தை செய்தது போல நாங்களும் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கக்கூடிய செயல் வழிமுறைகளை நாங்கள் தியானித்தோம். இது உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே தங்கி இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யட்டும். உம்முடைய பாதையிலே பலனடைந்து ஓட கிருபைத்தார். ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தேவை இருக்கிறது, எல்லா தேவைகளையும் நீர் இந்த நேரத்தில் சந்தியும் அப்பா. மன உற்சாகத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து புறப்படட்டும், தீர்மானத்தோடு இந்த இடத்திலிருந்து புறப்படட்டும். வரும் நாட்களிலே கர்த்தருக்கென்று எழுதி பிரகாசிக்கிற செயல் வீரர்களாய் தாங்கள் வாழுகிற வீட்டிலும் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் அவர்கள் செல்லும் இடமெங்கும் உமக்கு சாட்சிகளாய் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடரொளிகளாய் அவர்கள் பிரகாசிக்க ஆண்டவர் உதவித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.